அவங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். அவங்க திருமதியா செல்வியா லிவிங் டுகெதர் ரொம்ப காலமாகவே இருக்குது. வெளியில் நம்ம சொல்லிக்கலாம் அவ்வளோதான். எம்ஜிஆரோட அவங்க என்ன உறவோடு இருந்தாங்கன்னு என்ன தெரியும். ஸோ ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன் 2026 தேர்தலில் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து இப்படி வன்முறையை தூண்டுற மாதிரியும் ஆல்கஹாலிசம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பாடல்கள்லாம் வச்சிருக்காரு. உண்டை பார்க்குறோம் மானை பார்க்குறோம் ஹோய் 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 அதுக்கெல்லாம் என்ன மீனிங் இருக்குது. அந்த மாதிரி பாட்டில் ஒன்று இருக்குது. விஜய் வந்து ஒரு 2-3 படங்களுக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சினிமா வட்டாரத்துலலாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, எந்த படம் விஜய் படத்துக்கும் அஜித் படமும் போட்டியாக நின்ன படங்கள் சொல்லுங்க. இன்றைக்கி நீ பார்க்குற ஏதோ ஒரு படம் வந்து கால் பக்கம் விளம்பரம் இருக்குது. படங்கள் வர்றதை பற்றி யாருக்கும் ஒன்றுமே தெரியலையே. நீங்கள்லாம் சேர்ந்து அப்படியே தூக்கி விட்டு மலையாள படம் வந்துருச்சு, உலகமே அழிஞ்சது, ஹாலிவுட்லாம் நடிகர்கள்லாம் அந்த மலையாள படத்தை இது மாதிரிலாம் ஏற்றி விட்டு பார்த்தீங்க. அந்த படத்துக்கு அப்புறம் என்ன படம் வந்தது? மீடியாக்கள் பொழுது போகாமல் இன்னும் நீங்கள் சினிமாவை தொங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதான் பிரச்சனை. பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சினிமா விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். அந்த காலத்து ஹீரோயின்ஸ் ஜென்ரலாக எடுத்துக்கலாம், அந்த காலம் இந்த காலம்லாம் இல்லை. பட் இப்போ வந்து வெளியில் தெரியுது, இப்போ ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னால டக்குன்னு சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிடுது. பட் முன்னாடி வந்து அப்படி கிடையாது. யார் இப்போ உங்களை மாதிரி தெரிஞ்சவங்களோ இல்லை ஏதோ பத்திரிகையில் வந்தால் தான் வந்து தெரியும். இப்போது மறைந்த அவங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், அவங்களுக்கு வந்து ஒரு பக்கத்தில் வந்து திருமணம் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. பட் ஒரு சில சேர்ந்த பேர் சொல்கிறாங்கன்னா இல்லை அவங்க திருமணம் ஆனவங்க தான் அப்படின்னா. அவங்க திருமதியா செல்வியா அப்படின்றது அவங்க இப்போ கடைசியில் செல்வி ஜெயலலிதாவாக தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களே எழுதுனது வந்து குமுதத்தில் 10 வாரங்கள் கட்டுரை எழுதுனாங்க தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை பற்றி. சோபன் பாபாவோட எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கிறத சொன்னாங்க. கோயிங் ஸ்டடின்னு தான் சொன்னாங்க, மேரிட்னு சொல்லலை. அஃபிஷியல் ஒய்ஃபாக அவங்க இருக்குது. அவரோட நான் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். லிவிங் டுகெதர் தான் இருந்தாங்க. அதில் அவங்களுக்கு குழந்தை இருந்ததா ஒரு தகவல் உண்டு. ஆனால் அப்பத்துலேருந்தே வந்து அது இப்போ லிவிங் டுகெதர் முறை வந்து இருந்திருக்கு. லிவிங் டுகெதர் ரொம்ப காலமாகவே இருக்குது. வெளியில் நம்ம சொல்லிக்கலாம் அவ்வளோதான். பல பேர் என்ன உறவுகள்னு யாருக்குமா தெரிஞ்சுது? எம்ஜிஆரோட அவங்க என்ன உறவோடு இருந்தாங்கன்னு என்ன தெரியும்? ஜானகிக்கு எம்ஜிஆருக்கு அஃபிஷியல் மேரேஜ் நடந்ததாங்கிறது ஒரு கேள்வி வந்து அப்புறம் வந்து சட்டப்பூர்வமாக அவங்க வந்து சைன் பண்ணாங்க. ரொம்ப காலம் கழிச்சு பண்ணாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இல்லை இறக்கத்துக்கு இருக்கும்போதே பண்ணிட்டாங்க. அதில் தான் அவங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் கிடைச்சிது. இல்லாட்டி போனால் அது என்னன்னா ஜெயலலிதா வந்து ஒரு தடவை பிரச்சனை பண்ணிட்டாங்க. ஜானகி அவங்க மனைவியே கிடையாதுன்னு சொல்லி பத்திரிகையில் பெரிய ஸ்டேட்மெண்ட் தான். உடனே தான் இவர் வந்து ஸ்டேட்டஸ் அஃபிஷியல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாரு. ஓகே சார். இப்போ நீங்கள் ரீசெண்டாக வந்து ஒரு பாட்டு வந்து விஜயோடது லான்ச் ஆயிருக்கு. அந்த பாட்டை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, பார்த்தீங்களா? ஸோ இப்போ என்னன்னா, இந்த பாட்டோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்ட்டி ஒன்று நான் தொடங்கட்டுமா, கேம்பெயினில் ஸ்டார்ட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன் 2026 தேர்தலில் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து இப்படி வன்முறையை தூண்டுற மாதிரியும் ஆல்கஹாலிசம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பாடல்கள்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் ஆயிருக்கு. அண்டு இந்த மாதிரி முரண் இல்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு ஒரு சில பேர் கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்களாம் தடுமாறிட்டு உட்காந்துருக்கீங்க. அவர் ஏதோ சினிமாவில் ஒரு பாயலா பாட்டு சாங் போட்டுக்கிட்டு பாயலா சாங்குன்னு போயிரு எங்கள் காலத்தில் விசில் அடிச்சுக்கிட்டு நாங்களாம் ஆடிட்டுருவோம். உண்டை பார்க்குறோம் மானை பார்க்குறோம் ஹோய் 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 அதுக்கெல்லாம் என்ன மீனிங் இருந்தது? அந்த மாதிரி பாட்டில் ஒன்று இது. அவருக்கு கேம்பெயின் ஆரம்பிச்சு இல்லை நான் ஷாம்பெயினை சொன்னேன்றாரு. முடிஞ்சு போச்சு. இன்னும் அவர் கிளியர் ஆகலைன்னு தெரியுது. கட்சி ஆரம்பிக்கிற ஐடியா சரியாக இல்லை. கேம்பெயினாக்க பயந்துக்கிறாரு, உடனே ஷாம்பெயின்னு போகிறாரு. ஒரு ஜாலியான பாட்டு. அவ்வளோதான். பிகில் படத்தில் பேக்ரவுண்ட் வெரி மியூசிக் மாத்திரம் போட்டுட்டு அத்தனை பெண்களோட அந்த ஃபுட்பால் ஆடுற பெண்களோட ஒரு டான்ஸ் ஆடுவார். அதில் வார்த்தைகள் இல்லை, இதில் வார்த்தைகள் இருக்குது. அவ்வளோதான். ஏறத்தாழ அதே டியூன் தான். ஏறமன் போட்ட டியூனை நம்ம திருப்பி போட்டு ஒரு பைலா சாங் ஒரு இதை போட்டுக்கிட்டு இது எங்கள் கல்யாணம் வீட்டில் ஆடலாம், எங்கே வேணாலும் ஆடலாம், ஜாலியாக பொழுது ஒரு பிக்னிக்கெல்லாம் போனோம். இதில் வந்து ஏதோ அவர் ஒன்று கருத்துக்களோ லட்சியங்களோ எதுவும் சொன்ன மாதிரி என்ன மக்களுக்காக என்ன இதை சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல உற்சாகமான டான்ஸ், நல்ல சந்தோஷமாக ஆடி. இல்லை விஜய் வந்து ஒரு நல்ல டான்சர். ஸோ இது வந்து ஒரு அவர் நல்லா ஆடுறதுக்கு வார்த்தையாக அவர் அந்த முழங்காலுக்களை தான் போல விழுக்கு விழுக்குன்னு அடிச்சுக்கிட்டு ஆடுவார். அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டு.
சரி இப்போ இவரோட இப்போ இவர் நடிக்க மாட்டேன், விஜய் வந்து ஒரு 2-3 படங்களுக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சினிமா வட்டாரத்துலலாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய அஜித் படங்கள் எல்லாமே தி பெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறமா வெங்கட் பிரபு அஜித் காம்பினேஷன் இப்போ மங்காத்தா வந்த மாதிரி வேற ஏதாவது படங்கள் வந்தால் தி பெஸ்ட் காம்பினேஷனாக இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்போ விஜய் விலகுனாதான் அஜித்துக்கு நல்ல படங்கள் வருமா? விஜய் இருக்கும்போது அஜித் வரவே இல்லையா? இல்லை இப்போ 2-3 வருஷமா ஒரு படம் தானே ரிலீஸ் அஜித் பண்ணுறாங்க. படங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட்டார். பைக் ரேசன் காணாமல் போயிட்டார். ம், ம். பட உலகத்திலேயே அவர் இல்லையே. நான் எனக்கு கடைசியாக என்ன படம் பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இல்லை அவரோட ஏதோ துணிவு வந்தது. ஏதோ ஒரு படம் ஒரு இந்த பெண்களுக்காக ஒரு கேஸு நடத்துகிற மாதிரி ஒரு படம். ஆமாம் ஆமாம், நேர்கொண்ட பாரு. நேர்கொண்ட பாரு அது பார்த்தேன். அது என்னமோ வித்தியாசமாக நடிக்கிறதா சொல்லிட்டு சொதப்பிக்கிட்டு இருந்தார். படம் பூரா சொதப்பினார். அப்படி தான் எனக்கு பட்டுச்சு. பட் விமர்சனத்தில் அவர் தூக்கி பிடிச்சிட்டு இது பண்ணார். நல்ல கதை, அதை இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம். மற்றபடி அவர் சினிமா விட்டு ஏறத்தாழ வெளியே போயிட்ட மாதிரி ஒரு இதெல்லாம் அந்த உடல் உணவு உள்ள மாதிரிலாம் ஏமாற்றி வில்லன். அது மாதிரிலாம் அந்த படங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கோம். அந்த மாதிரி படங்கள் நிறைய இருந்தது. ஒரு வாலி படங்கள்லாம் பிரமாதமாக இருந்தது. அவர் அதுக்கு சம்மந்தமே இல்லை. என்னமோ விஜய் வந்ததுனால அவரோட படங்கள் 2 போட்டி. எந்த படம் விஜய் படத்துக்கும் அஜித் படமும் போட்டியாக நின்ன படங்கள் சொல்லுங்களேன் பார்க்கலாம். இல்லை சார், வாரிசு துணிவு ஒரே நாளில் தானே ரிலீஸ் பண்ணாங்க. ஒரே நாளில் ரிலீஸ் ஆன ஒரு போட்டியா? மணி 4 மணி. ஒரே நாளில் ரிலீஸ் ஆன போட்டியா? அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன காம்பினேஷன்? அவங்க ரசிகர்கள் அவங்க பார்த்தாங்க, இவங்க ரசிகர்கள் இவங்க பார்த்தாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதாவது எம்ஜிஆர் சிவாஜி அந்த மாதிரியான காம்பினேஷன்லாம் ஏன் வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரனோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த போட்டிகள்லாம் இல்லை. ரஜினி கமல் அவர்கள் ரஜினி கமல் தான் கடைசி. அதுக்கப்புறம் நமக்கு அந்த இதெல்லாம் இல்லை. இன்றைக்கி இவரும் நடிக்கிறார். கிளப்பி விட பார்க்குறாங்க, செட் ஆக மாட்டேங்குது. இல்லை இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி இந்த மாதிரி தொடர்ந்து ரஜினி கமல் இந்த காம்பினேஷன் மாதிரி இப்போ விஜய் அஜித் காம்பினேஷன் தமிழ் சினிமாவில் இப்போது டாப்பில் இருக்க ஒரு காம்பினேஷன் தானே சார்? இப்போ விஜய் ஒரு பக்கம் அரசியலில் போயிட்டாரு, நீங்கள் சொன்ன மாதிரி அஜித் ஒரு பக்கம் கார் ரேஸ் அப்படி சொல்லிட்டு அப்படி அவரோட டைரக்ஷன் போகுது. அப்போது தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய கேப் இருக்குது தானே? தமிழ் சினிமாவே கேப் ஆகிடுச்சுமா. நீங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. யார் சினிமா பார்க்குறப்போ? இன்றைக்கி பார்க்குற ஏதோ ஒரு படம் வந்து கால் பக்கம் விளம்பரம் இருக்குது. படங்கள் வர்றதை பற்றி யாருக்கும் ஒன்றுமே தெரியலையே. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேங்க. வார பத்திரிகைகளில் வர்ற விமர்சனத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த படமெல்லாம் வந்திருக்குதுங்கிறதே நமக்கு தெரியும். இல்லைன்னா படங்களே தெரியலையே. என்ன படம் வந்தது என்ன வந்ததுன்னு தெரியல. அரசல்பட்டி கந்தசாமின்னு ஒரு படம் பேனர் பார்த்தா மறுநாள் பார்க்குற வேறு பேனர் இருக்குது. ஒரு தியேட்டரில் 3 பேனர் இருக்குதுமா. மார்னிங் ஷோ ஒரு படம், மேட்னி ஷோ ஒரு படம், ஈவினிங் ஷோ ஒரு படம் இருக்குது. ஒரு நாளில் 3 ஷோ ஒரு படம் ஓடிட்டு இருந்த காலம் போய் ஒவ்வொரு ஷோவுக்கும் ஒரு படம் ஓடுற மாதிரி காலம் மாறி போச்சு. ஒரு ஷோவுக்கு தான் நிற்கிது படங்கள். சினிமா முடிஞ்சு போச்சு. சினிமா இஸ் கான். என்ன நீங்கள் பிடிச்சிட்டு வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் போயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ சினிமாவில் நடிக்கிற ஹீரோஸும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறோம் அப்புறம் புது ட்ரெண்டை வந்துட்டு இப்போது செட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஷால் அவர்கள் கூட வந்து இப்போ சொல்லியிருக்காரு 2026 நான் வந்து பார்ட்டி ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எல்லாரும் கட்சியில் இறங்கிட்டாங்கன்னா அப்போ நடிக்கிறது யார் நடிப்பா? தேவையில்லைங்கிறதால கட்சிக்கு வந்துட்டாங்க. இப்போ ஹிந்தி நடிகர்கள் எல்லாமே தமிழ் படத்துக்கு ஏன் வந்தாங்க? ஹிந்தி படங்கள் இல்லை. படங்களே இப்போ வந்து இந்தியாவில் எடுக்கிறது 2 மொழி தான், தெலுங்கும் தமிழும் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நடுமத்தில் ஒரு மலையாள படம் ஒன்று வந்து நீங்கள்லாம் சேர்ந்து அப்படியே தூக்கி விட்டு மலையாள படம் வந்துருச்சு, உலகமே அழிஞ்சது, ஹாலிவுட்லாம் நடிகர்கள்லாம் மலையாள படத்தை இது மாதிரிலாம் ஏற்றி விட்டு பார்த்தீங்க. அந்த படத்துக்கு அப்புறம் என்ன படம் வந்தது? மஞ்சுபல் பாய் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன படம் வந்தது? கோட் வந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் மலையாள படம் எங்கே போச்சு? இதெல்லாம் சும்மா நீங்கள் வந்து இப்போ மீடியாக்கள் பொழுது போகாமல் இன்னும் நீங்கள் சினிமாவை தொங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதான் பிரச்சனை. இன்னும் நீங்கள் சினிமா மாறி போச்சு. இன்றைக்கி அந்த சினிமா கவர்ச்சியெல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டிலையோ இந்தியா உலகத்திலேயே இல்லை, எங்கேயுமே இல்லை. அதனால தான் இந்தி நடிகர்கள்லாம் தமிழில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுதான் கடைசியாக இதாக இருக்குது. இப்போ முடிஞ்சு போச்சு. சினிமாக்கள்லாம் சினிமா ஓவர். அந்த தொழிலை நம்பி இப்போ யாருமே இல்லை. இப்போ வந்து டேனியல் பாலாஜி போன்றவர்கள்லாம் ஏன் ஹார்ட் அட்டாக்கில் இறந்தாங்க? தொழில் இல்லை. இந்த வாழ வேண்டிய நேரத்தில் இப்படி கிடக்கிறமேங்கிற அந்த மன அழுத்தம் தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு ரீசன். அதுதான் ரீசன். ஏன்னா சினிமா உலகமே 50 வயசுக்குள்ளார முடிஞ்சு போகிற ஒரு விஷயம். 50க்கு பிறகு அவங்க முகத்தில் சுருக்கங்கள் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கவர்ச்சியாக இருக்கிறதுக்கு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் குணச்சித்திர நடிகராக மாறுறதுக்கு பார்ப்பீங்க. குணச்சித்திர நடிகர் அவங்க அதுக்கப்புறம் அதுவும் போய்டும். அப்புறம் அப்பா கேரக்டர், தாத்தா கேரக்டர் அதெல்லாம் மனசு ஏற்றுக்காது. இப்போ தர்மேந்திராவெலாம் இருக்கிறாங்க, 88 வயசு என்னமோ ஆகுது. ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அந்த முகத்தை இதாகிடும், அந்த கெழுத்து முகம் தெரியக்கூடாது.
தேவானந்தன் ஒரு நடிகர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். இந்திய சினிமாவிலேயே அழகான நடிகர்னு பேர் அவர். அவர் இறந்தபோது அவர் லண்டனில் இறந்துட்டார். அவர் உடம்பு இந்தியாவை கொண்டு வரவே இல்லை. ஏன்னா அந்த அழகான முகத்தை மக்கள் மறந்துடக்கூடாது, இந்த இறந்து போன முகத்தை காட்டக்கூடாதுன்னு கடைசியில் அவங்க கொண்டு வரவே இல்லை. லண்டனில் இது பண்ணாங்க. அவர் கடைசி நிகழ்ச்சிகள்லாம் சடங்குகள்லாம் காட்டவே இல்லை. அதே மாதிரி தான் திலீப்குமார் தன்னுடைய முகத்தை வந்து அந்த கெல்ட்டு முகத்தை காட்டக்கூடாதுன்னு அவர் கடைசியில் உறுதியாக இருந்தார். அவங்களாம் அந்த மாதிரி ரொம்ப இதாக இருந்தாங்க. அதனால் இப்போ எம்ஜிஆருக்கு என்ன பண்ணாங்க, அந்த தொப்பி அந்த கண்ணாடியெல்லாம் போட்டு அந்த முகத்தை மாற்றவே இல்லை. விஜயகாந்த் சாருக்குமே அப்படிதானே, கண்ணாடிலாம் போட்டு. யாருக்கு? விஜயகாந்துக்கு அதே தான். அவர் அந்த பிரேமலதா கொண்டு வந்து உட்கார வச்சும் போது அவர் இறந்து போன மாதிரி தான் வந்து உட்காந்து, கோமாவில் இருந்தவரை தான் தூக்கிட்டு வந்து உட்கார வச்சாங்க. அப்படி பொத்து பொத்துன்னு சாஞ்சிட்டார். அப்போயே நாங்கள் தான் சொன்னோம், அவர் ஏறத்தாழ கோமாவில் இருக்கார், அவர் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. அதான் அந்த நடிகர்களுக்கு அந்த கடைசி நேரத்தில் இருக்கிற கடைசி ஊரில் அந்த கவர்ச்சி போயிடக்கூடாது. அந்த யாரை பார்த்து வியந்தமோ, யாரை பார்த்து அபிமானம் நினச்சோமோ அந்த முகம் போயிடக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதனால தான் இவன் அஜித் இதெல்லாம் சொல்கிறீங்க. ஒரு விஜய் வந்து மறுபடியும் படத்தில் நடிக்க வந்தால் 26க்கு அப்புறம் படம் உலகம் இருக்குமானே தெரியாது. இருந்தாலும் அவர் வர்றதுக்கு எனக்கு என்னுடைய சந்தேகமே என்னென்னா, இப்போ அவருக்கு மார்க்கெட் போயிடுச்சு. இது வாய்ப்புகள் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு அரசியலுக்கு வர பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2026க்கு அப்புறம் படங்கள் இருக்காது, அப்போ நம்மளால சம்பாதிக்க முடியாதுன்னு கூட அவரோட டைரக்ஷனை மாற்றிக்கலாம் இல்லையா? வேறு வழி இல்லை, எல்லாம் இது தான் போகணும். இப்போ ஒரு பிரபல நடிகர், குணச்சித்திர நடிகர் இருக்கார். அவருக்கு நல்லா தெரிஞ்சது சினிமா ஃபீல்டு போயிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சது. ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறார். நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் பெரிய ஆளவர். அதே மாதிரி இந்த நெப்போலியன், நான் சொல்கிறது அந்த நடிகர் வந்து ராஜேஷ் வந்து ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் ஒன் ஆஃப் தி அத்தாரிட்டிஸ். ரியல் எஸ்டேட் சென்னையில் எதாவது பண்ணுனாக்கா நீங்கள் ராஜேஷ்கிட்ட கேளுங்கம்மாங்க, அந்த அளவுக்கு ஒரு அத்தாரிட்டி. அதே மாதிரி தான் நெப்போலியன் கேள்விப்பட்டிருக்கீங்க, பிரபலமாக வந்தார், அரசியலில் உள்ள ஃபுல்லாக பூந்தார், மத்திய அமைச்சராகலாம் ஆனார். உடனே இது டிஜிட்டல் மீடியாவுக்கு போயிட்டார். டிஜிட்டல் மீடியா போய் இன்றைக்கி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டார். அவ்வளோதான். அவர் அங்கே அமெரிக்காவில் உட்காந்துட்டு அவர் நடிகர்னு அங்கே யாருக்கு தான் தெரிஞ்சால் தான் உண்டு. அது மாதிரி தான் இதெல்லாம் வந்து ஒரு, அதனால தான் அவர்களுக்கு பேரே நட்சத்திரம்னு நான் தான் திருப்பி சொல்கிறேன். இரவில் மட்டுமே ஜொலிப்பவர்கள், வெளிச்சம் வந்தால் காண முடியும். அது தியேட்டர்லேயே இருட்டாக்கணும், அப்போ தான் அவங்கள பார்க்கணும். வெளிச்சத்தில் அவங்கள பார்க்கவே முடியாது. அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. இரவில் மட்டுமே ஜொலிப்பவர்கள் பகலில் காணாமல் போயிடுவார்கள். பகல் நேரம் வந்துருச்சு. நன்றி சார்.